கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீதின் சங்கீதம் என்று தலைப்பிடப்பட்ட 35ஆம் சங்கீதத்தை தியானிப்பதற்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். 35ஆம் சங்கீதம், அதாவது இந்த சங்கீதக்காரன் தாவீது, அவரை ஒரு இராணுவ தளபதியாக இங்கே அவர் தன்னை நிலைநிறுத்துகிறார். ஒருவேளை அவர் இராணுவ தளபதி என்று சொல்லும் பொழுது அவர் ராஜா. இந்த சங்கீதத்தில் அவர் செய்ய விரும்புகிற விஷயம் என்னவென்று சொன்னால், அவனுடைய சத்துருக்களிலிருந்து விடுதலையாக்குவதற்காக அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜபம். ஆகியனால இந்த சங்கீதத்தை நாம் ஒரு ஜப சங்கீதம் என்று சொல்லி நாம் அழைக்கலாம். இந்த சங்கீதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதாவது அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்த நபர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், தங்கள் இராணுவ சேனையோடு கூட எதிர்க்க வருகிறார்கள். அவர்கள் தான் எதிரிகள். அடுத்தபடியாக 11 16 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் பொய் சாட்சிக்காரர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை துரோகம் செய்கிறவர்களாக தங்களுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள் என்கிறதான விஷயத்தை அவர் சொல்ல வருகிறார். முதல் 3 வசனங்களை நீங்கள் இந்த சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுடைய காரியம், அதாவது சங்கீதக்காரன் சொல்ல வருகிற அந்த கான்டெக்ஸ்ட் என்ன என்பது நமக்கு புரிய வரும். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். அதாவது இது ஒரு ஜபம். தேவனை ஒரு தெய்வீகமான யுத்த வீரராக அவர் சித்தரித்து அவர் சொல்லுகிறார், என்னோடு கூட நீங்க சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் அழைக்கிறார். தேவனை ஒரு யுத்த வீரராக முழுமையுமாக அவர் இந்த யுத்த வீரனோடு சேர்ந்து அவர் போரிட வேண்டும் என்று சொல்லி அவர் அழைக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஒரு ட்ரெடிஷனல், ஒரு பாரம்பரியமான ஒரு பலன், அதாவது இன்சென்டிவ் என்று சொல்லி சொல்லுவார்கள், எதிரிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பலன் என்று சொல்லும் பொழுது, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, கலங்குவார்களாக, நாணமடைவார்களாக. வெட்கம், கலக்கம், நாணம். அடுத்த வசனங்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது, காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. அதாவது ஒரு பதர் காற்று அடித்தது என்று சொன்னால் என்ன ஆகும்? அது காற்று அதை வாரிக்கொண்டு போகும். அது எங்கே போகும்? யாராவது தேடி அதை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது இன்னொரு சொல்லுகிறார், கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. எவ்வளவு விஷயத்தை சொல்றாரு பார்த்தீங்களா? அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய பிராணனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்படட்டும், கலங்கட்டும், நாணமடையட்டும், காற்று பதரை கொண்டு போவதைப் போல அவர்கள் போகட்டும். கடைசியாக சொல்லும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்தட்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். சங்கீதக்காரனுடைய அடுத்த வார்த்தைகளை கவனிங்கள். எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாமல் எனக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் வலையை விரிக்கிறார்கள். சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், எந்த வலை எனக்கு விரித்தார்களோ அதே வலையிலே அவர்கள் விழட்டும், அவர்கள் மறைவாய் வைத்த வலைகளிலே அவர்களே விழட்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழிப்பதற்கு பிசாசு விரிக்கிற வலை அது நமக்கான வலை அல்ல, அது அவனே உள்ளே விழுவதற்கான வலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து போராடுவதற்கு துணிச்சல் உள்ளவர்களாய் நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரை இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அவர் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்று சொன்னால், யாருக்கெல்லாம் நான் ஜெபித்தேனோ, யாருக்கெல்லாம் நான் உதவி செய்தேனோ, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், என்னுடைய
காரியத்தை அவர்கள் கவனிக்கவில்லை, அவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பினார்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு விஷயம் என்பதை பாருங்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்தேன், அவர்களை என்னுடைய சிநேகிதனாக நான் சகோதரனாக நான் நடத்தினேன், அவர்களுடைய ஆத்துமாவிற்காக நான் ஜெபித்தேன். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள், என்னை நிந்தித்தார்கள், என்னை பரிகாசித்தார்கள், எனக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு சங்கீதக்காரனுடைய அடுத்த வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, எதுவரைக்கும் நீர் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என்று சொல்லி அவர் கேட்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளிலே 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு துக்கமாய் இருக்கிற ஒரு நபருடைய ஒரு வழக்கமான ஜபமாய் இருக்கிறது. மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தது ஒரு எக்ஸ்கிளமேஷன், ஒரு ஆச்சரியம். எப்படி? ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லி எனக்கு விரோதமாய் தங்களுடைய வாயை விரிவாய் திறக்கிறார்கள். அதை எங்கள் கண்கள் பார்த்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். கடைசியாக 22ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பெரிய அப்பீல், ஒரு பெரிய வேண்டுகோள். ஆண்டவரே, நீங்க இடைபடுங்க, நீங்க மௌனமாயிராதீங்க, எனக்கு தூரமாக போகாதீர்கள். ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யுங்கள், என் வழக்கை தீர்த்து விடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரித்து என்னை குறித்து அவர்கள் எந்த மகிழ்ச்சியும் படாமல் இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவர்கள் தங்கள் இருதயத்திலே இனிமேல் ஆ ஆ என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடாது, அவர்களை விழுங்கிவிட்டோம் என்று சொல்லி அவர்கள் பேசக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி கடைசியிலே ஒரு பெரிய வேண்டுகோளை சங்கீதக்காரன் முன்பாக வைப்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான, சந்தோஷமான இந்த சங்கீதத்தின் மூலமாக சங்கீதக்காரன் நமக்கு சொல்ல வருகிற விஷயங்கள் என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்டால், ஆண்டவரே, சத்துருக்கள் அதிகமாய் எழும்பி இருக்கிறார்கள், நீர் என்னோட கூட சேர்ந்து அவர்களோட யுத்தம் பண்ணும் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தபடியாக, நான் யாரெல்லாம் பிரச்சனையில போராட்டத்தில் இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் ஜெபித்தேன், அவர்களை நீர் விடுவித்தீர். ஆனால் அவர்களே எனக்கு விரோதமாக எழும்பினார்கள். இதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கி இதற்கு எனக்கு ஒரு பதில் தாருங்கள் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை இங்கே நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் யாருக்கெல்லாம் நன்மை செய்தோமோ அவர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறார்கள்? ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லி வாயை திறக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இது நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், கர்த்தரிடத்தில் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை வைத்து விடுங்கள். ஆண்டவரே, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்கிறதான விண்ணப்பத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் வைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் நிச்சயமாய் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் கடைசி வசனத்தில் அவர் சொல்லுவதை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் ஆகையினால என்னுடைய நாவினால உம்முடைய நீதியையும் நாள் முழுவதும் உம்முடைய துதியையும் என்னுடைய நாவு எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்று சொன்னார். ஏன் இந்த நாளை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளையும் கர்த்தருடைய நீதியை சொல்லுவதற்கும் கர்த்தருடைய துதியை சொல்லுவதற்கும் உங்களுடைய நாவை பயன்படுத்தக்கூடாது. அதாவது நம்முடைய நாவை புறங்கூறுதலுக்கும் வீண் பேச்சுகளுக்கும் மற்றவர்களை குறை சொல்லுவதற்கும் மற்றவர்களை பற்றி வேண்டாத காரியங்களை பேசுவதற்கும் பயன்படுத்துவதற்கு பதிலாக சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே, என்னுடைய நாவை உம்முடைய நீதியை சொல்லுவதற்கும் உம்முடைய துதியை சொல்லுவதற்கும் நான் பயன்படுத்துவேன் என்கிறதான காரியத்திலே ஒரு தீர்மானம் எடுப்போம் என்று சொன்னால்
அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பகல் பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் துவங்கும் பொழுது எங்களுடைய நாவு உம்முடைய நீதியை சொல்லுவதற்கான நாவு, எங்களுடைய நாவு உம்முடைய துதியை சொல்லுவதற்கான நாவு என்பதை நாங்கள் சொல்லுகிறோம். எங்களை நாங்கள் அதற்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் நீர் அவர்களை பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை எங்களுடைய சத்துருக்களின் கையில் ஒப்புக்கூடாமல் இருக்கிற எங்கள் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைந்து கர்த்தாவே தியானத்தில் பங்கெடுத்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். அவர்களுடைய நாவு உம்முடைய நீதியை சொல்லுகிற நாவு, அவர்களுடைய நாவு உம்முடைய துதியை சொல்லுகிற நாவு. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். துதியும் கனமும் மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பெறையுந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஷலோம். God bless you.